ஒரு பெண் பிறக்கும் பொழுது 25 மதிப்பெண் பெறுகிறார். பெரிய மனுஷியாகும் போது 50 மதிப்பெண் பெறுகிறாள். திருமணத்தின் போது 75 மதிப்பெண் பெறுகிறாள். ஆனா தாய்மை அடையும் பொழுதுதான் ஒரு பெண் 100 மதிப்பெண் பெறுகிறாள் அப்படின்னு சொன்னா தாய்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த தாய்க்கு மனைவிக்கு என்ன வித்தியாசம்? பசிக்கு சோறு போட்டால் அவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போட்டால் அவள் தான் தாய். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் மனைவிக்கு பிடிக்கும். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் மனைவிக்கு பிடிக்கும். என்ன வேணும்னு கேட்டாலே போதுங்க அம்மாவுக்கு பிடிக்கும். இதுதான் அம்மா, தாய். ஒரு ஆண் ஒரு பெண் என்ன நினைப்பா தெரியுமா? வயதான காலத்துல ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் சுமங்கலியாக இறக்க ஆசைப்படுவாள். ஆனா ஒரு ஆண் என்ன தெரியுமா? யாருக்கும் சுமை இல்லாமல் இறக்க ஆசைப்படுவான். அதுதான் ஆண். அப்படிப்பட்ட ஒரு ஆணோட வெற்றிங்கிறது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தாய்க்கு அழகான கவிதை சொல்லியிருப்பார். எவ்வளவு அழகான 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே. காத்தெல்லாம் அவன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் அவன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேன்னு. பொன்னையா தேவன் பத்த பொன்னே குலமகளை என்னை புறம் தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளை. வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததல்ல, வயிற்றில் நீ சுமந்ததொன்னு வைரமுத்து ஆகிடுச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ? இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒண்ணு நினைச்சா அழுக வருது. கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளம் சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குருமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும், கத்தரிக்காய் நெய்வடியும், கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும். கடைசி ஒண்ணு முடிச்சிருப்பார். தாயே தாயே, உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா, உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு வேற பிள்ளை இருக்கு, எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற தாய் இருக்கா அப்படின்னு சொல்லி முடித்திருப்பார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள்.